வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்ல கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 4. எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Sales rupees 8 crore, cost of goods sold rupees 4 crore, selling and administration overhead expenses rupees 2 crore. From the above, compute gross profit ratio, operating ratio. Gross profit ratio ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, gross profit divided by net sales தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட gross profit கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னா, சேல்ஸ் இருக்கு, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இருக்கு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு தான். அப்ப இங்க சேல்ஸ் இருக்கு, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு இருக்கா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றது மூலமா கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிரும். அதோட நம்ம இங்க சேல்ஸ் டிவைட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் ரேஷியோ. ஆப்பரேட்டிங் ரேஷியோவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இங்க இருக்க ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்னே ஒண்ணுதான், அதாவது இந்த செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, எஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் குட் டைரக்டா இருக்கு அண்ட் இந்த ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது மூலமா நமக்கு ஆப்பரேட்டிங் காஸ்ட் கிடைச்சிடும். ஓகேவா, அது மூலமா நம்ம ஆப்பரேட்டிங் ரேஷியோ போட்டுடலாம். எஸ், இப்ப நம்ம போடலாமா அந்த ப்ராப்ளம்? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போறோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவோட ஃபார்முலா எழுதிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பாருங்க ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். சேல்ஸ் எவ்வளவு? 8 crore. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் எவ்வளவு? 4 crore. அப்ப 8 crore மைனஸ் 4 crore எவ்வளவு? 4 crore தான் ஆன்சர், அதாவது கிராஸ் ப்ராஃபிட். இப்ப நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? எஸ், கிராஸ் ப்ராஃபிட் 4 crore, நெட் சேல்ஸ் வந்து 8 crore இங்க இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 50%. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 50%. ஓகே, ரேஷியோ ஆப்பரேட்டிங் ரேஷியோ அப்படின்னும் போது நமக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆப்பரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஆப்பரேட்டிங் காஸ்ட்ன்றது என்ன சொன்னேன்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸும். பாருங்க, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இங்க வந்து செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஃபேக்டரி, ஆஃபீஸ் இது மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதெல்லாமும் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்ப இங்க வெறும் செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்துக்கலாம். அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 crore. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் எவ்வளவு? 4 crore. அப்ப 4 plus 2. ஓகே, அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் காஸ்ட் 6 crore. சரியா? எஸ், அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஆப்பரேட்டிங் காஸ்ட் அதாவது 6 crore, நெட் சேல்ஸ் 8 crore டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா ஆப்பரேட்டிங் ரேஷியோ கிடைச்சிரும். பாருங்க, 75% தான் ஆப்பரேட்டிங் ரேஷியோ. ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? எஸ், உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். சேம் மாடல். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. அண்ட் வேற ஏதாவது டாபிக்கோ ப்ராப்ளமோ இல்ல ஏதாவது சாப்டர் இல்ல சப்ஜெக்டே டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.